விநாயகா, நீ பண்றது ரொம்ப அநியாயம். இருந்தும் என் கையில சல்லி காசு இல்லாட்டி கூட வெள்ளிக்கிழமை உனக்கு தேங்காய் உடைக்கிறது பழக்கம். அதை என்னால மாத்திக்க முடியல. நீ என்ன பண்ணிருக்க? கடையே இல்லாத ஊர்ல இவனை திண்டாட விட்டோம்னா இவன் எப்படி நமக்கு தேங்காய் உடைப்பான்னு சோதிச்சு பாத்துருக்க. நான் எப்படிப்பட்ட ஆளு, எந்த வீட்டுல எனக்கு சோறு போட்டாங்களோ அந்த வீட்டுல சட்னி அரைக்கிறதுக்காக வச்சிருந்த தேங்காவை எடுத்துட்டு வந்து பொடி பைய. உன்னை பொறுத்த வரைக்கும் இது திருட்டு தேங்காயா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு வந்தது. எவன் வீட்டு தேங்காய் சாமிக்கு உடைக்கிறான் பாத்தியா? பிளீஸ் என்ன மன்னிச்சிரு தம்பி. ஊர் விட்டு ஊர் வந்து பொறுக்க வச்சுட்டே. தம்பி என்னையா உனக்கு கொடுக்காம சாப்பிடறேன்னு பாக்குறியா? கொடுக்கறது. இந்த பாரு சார். சார் என்ன அது கையில? விரலு. அது தெரியுது. வெள்ளையா தெரியுதா? அது என்னன்னு கேட்டேன். வெள்ளையா தெரியுதா? அது தேங்காய். ஏது? இது உங்க வீட்டுல 2 நாளா அந்த தேங்காய் அனாதையா கிடந்தது. அதை அழுகி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்து சாமிக்கு உடைச்சேன். கீழே வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானே எடுத்து சாப்பிடுறேன். தேங்காய் சாப்பிடுற நேரமா இது? இல்ல சார், மத்தியான நேரத்துல இந்த மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அதெல்லாம் வேணாம், என் கூட வா. ஜாம் சாப்பாடு போடுறேன். அதை வீசி ஏறி. ஒரு நேரத்துக்கு வலிக்க திட்டுறீங்க, ஒரு நேரத்துக்கு வலியை கூப்பிட்டு சோறு போடுறீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல தாத்தா. இந்த பாருப்பா, நானெல்லாம் ₹1 நாணயம் மாதிரி. ₹1 நாணயம் இருக்கு. அதுல ஒரு பக்கம் சிங்கத்தோட தலை இருக்கும், இன்னொரு பக்கம் நாணயத்தோட மதிப்பு இருக்கும். இது வரைக்கும் நீ பார்த்தது சிங்கத்தை தான். இனிமேதான் என் நாணயத்தை பார்க்க போறேன். உள்ள வாப்பா, உட்காருப்பா. பெரியவரே, இவை எல்லாம் கண்டு கழிப்பதற்கா அல்லது உண்டு கழிப்பதற்கா? நீ அதை உண்டு கழிப்பதற்கு, நாங்கள் அதை கண்டு கழிப்பதற்கு. அம்மா இலைய போடுமா. என்ன சார் இவ்வளவு பெரிய இலை? நீ மனமாற சாப்பிடணும்னு தான் தலைவாழ இலை போட்டிருக்கேன். இலை தான் கொஞ்சம் சிறுசா போச்சு. இல்ல பரவாயில்ல சார், இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏப்பா கை கழுவுல? சாப்பிட்ட உடனே கழுவிக்கிறேன் சார். பல்லு வளர்க்க யோசனை பண்ணுவேன் உங்ககிட்ட சொன்ன. எனக்கு ஏற்கனவே நிறைய நன்றி இருக்கு. அதனால இப்படி உப்புல இருந்து ஆரம்பிக்காம ஸ்ட்ரைட்டா சாப்பாடுல இருந்து ஆரம்பிச்சிடலாமே. சோறு போடும்போது கொஞ்சமா போடுங்க. அதையாதரா நீங்க போட்டா நிறைய போட்டுருவீங்க, அதனால நானே போட்டுக்கிறேன். நீங்க சாம்பார் எடுங்க. இந்தங்க சாம்பார். நான் இப்படி எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நன்றி சொல்லாம தூங்கிடுவேன். அதனால இப்பவே சொல்லிடுறேன் நன்றி. ஆனா நன்றி என்னப்பா வேண்டி கிடக்கு? நன்றி எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம வழக்கத்தை விட்டுற முடியுமா? அது எப்படி முடியும்? இல்ல பரம்பரையா இருக்கிற விதிமுறைகளை தான் மாத்திக்க முடியுமா? அது எப்படி மாத்திக்க முடியும்? அதனாலதான் நான் ஊர்ல இருக்கும்போது அம்மாவாசைக்கு பிச்சைக்காரனை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது வழக்கம். நல்ல பழக்கம். இந்த ஊர்ல பிச்சைக்காரனை இல்லையா, அதான் ஒன்ன கூப்பிட்டு சோறு போட்டேன். இந்த இதுல 1 ரூபா பிரச்சனை இருக்கு. சாப்பிட்டு முடிச்ச உடனே இதை எடுத்துக்கிட்டு போ. ஓ பக் பக் பக்கும் பக்கும் மாட புறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 ஜீவனுக்கு சோறு போட்டுட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு இருக்க? நான் சந்தைக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்? இங்க வாரத்துல ஒரு நாள் தான் சந்தை. வீட்டுக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கணும். உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நான் அதெல்லாமும் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் ஒரு விஷயம். என்ன? இத்தனை நாளா நான் சந்தைக்கு தனியா தான் போயிட்டு வருவேன். ஆனா இப்ப உங்க துணை தேவைப்படுது. நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். வருவேன். ஆனா இந்த சந்தைன்னா ஒரே சத்தமா கசகசன் கூட்டத்தோட இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. நீ போயிட்டு வந்துரு. நான் இந்த புறாவுக்குலாம் தீனி போட்டு ஆட்டுக்கு தடை கொண்டு வந்துடுறேன். சரி நான் போறேன். ஆனா தாத்தா வர்ற நேரம் இது. உங்ககிட்ட என்னமோ நிறைய பேசணும்னு என்கிட்ட சொன்னாரு. எது? தாத்தா கூட தனியா பேசணுமா? அதை விட நான் உங்க கூட சந்தைக்கு வருவேன், இல்ல பாகிஸ்தான் சண்டைக்கே போவேன். தாத்தா வரத்துக்குள்ள ஓடி. மார்க்கெட் சூப்பரா இருக்கு. இந்த ஊருக்கு இதுதான் சூப்பர் மார்க்கெட்டா? இன்னைக்குதான் இப்படி ஒரு நல்ல மார்க்கெட்டே பாக்குறேன். இந்த அம்மா கிட்ட எதுவுமே வாங்க கூடாது, ரொம்ப கொள்ளையடிப்பாங்க. அந்த கடை பாருங்க, அந்த அம்மா கிட்ட பொருள் நல்லா இருக்கும், வெளியே கரெக்டா இருக்கும். நல்லா இருக்கும், நீங்க குடிங்க. அது ஏழ்னிலாம் வேண்டாம். நான் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கேன். என்ன பிரச்சனை? அது SSLC ஈஸியா பாஸ் பண்ணிட்டேன், PUC கூட ஈஸியா பாஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாஸ் பண்றதுக்கு நமக்கு வசதி இல்ல. என்ன பண்றதுன்னு புரியல. எதுக்கு பாஸ் பண்ணணும்? எல்லாரும் சகஜமா பாஸ் பண்றதா, ஆனா எனக்கு மட்டும் ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி சொல்றதுன்னே தெரியல, இடமும் கிடைக்க மாட்டேங்குது. அங்க பாரு, சின்ன பையன் ஈஸியா பாஸ் பண்ணிட்டான். ஐயோ, இந்த சண்டை எப்படி? அதோ அங்க செடியெல்லாம் காஞ்சி போயிருக்கு, அதை நான் பசுமையாக்கிட்டு வந்துடுறேன். நீ இந்த பக்கம் போயிட்டாரு, நான் பின்னாடியே வரேன். நான் வரேன். துவைச்சிட்டீங்களே அந்த ரவுடிய. இந்த ஏரியாவுல அவனை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. நீங்க சர்வ சாதாரணமா அடிச்சிட்டீங்களே. அது என்னவோ தெரியல, உன் மேல ஒருத்தன் கை வச்சான உடனே பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. எங்க இருந்தா எனக்கு அவ்வளவு தைரியம் வந்ததுன்னு எனக்கே தெரியல. நர்மதா, என்னாச்சு? ஏங்க, இனிமே இந்த ஸ்டேஷன்ல ரயிலே வராதுன்னு சொன்னா நீங்க ஊருக்கு போக மாட்டீங்க, என் கூடவே இருப்பீங்க. என்ன உங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவீங்க. நானும் உங்களை இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருந்து
இந்த 4 நாள்ல பல வருஷம் பழகின மாதிரியும் உங்க கூடவே இருக்கணுங்கிற மாதிரியும் என் மனசு நினைக்குது. இதையோன்னு ஒண்ணு இருக்கிறதே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உணர ஆரம்பிச்சேன். எனக்குள்ள உணர்வுன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் உங்களை பிரிஞ்சனால இருக்க முடியாது. நான் உங்க மேல வச்சிருக்கிற பிரியம் வானத்தை விட விசாலமானது, கடலை விட ஆழமானது, பூமியை விட ரொம்ப பெருசு, புயலை விட வேகமானது. சுருக்கமா சொன்னா நான் உங்களை நேசிக்கல, சுவாசிக்கிறேன். ஏன் பேச இருக்கீங்க? நான் பேச நினைக்கிறதெல்லாம் நீ பேசிட்டு இருக்கும்போது என்னால எப்படி பேச முடியும்? என் யோசனை எல்லாம் எத்தனை மாசம் உன்னை காக்க வைக்க போறணும்னு தான். எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த பிளாட்ஃபார்ம்ல நான் உங்களை சந்திச்சனோ அதே பிளாட்ஃபார்ம்ல நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். காஃபி. ராஜா, இன்னைக்கு ஊருக்கு போற நாளாச்சு. எங்க போற? ராஜா, 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 ராஜா. சார், என்ன சார் இது? உன்னை விட வயசானது உன் காலில் விடுற தப்பு தான். ஆனா ஒரு வயசு பொண்ணை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யறதுல தப்பு இல்லப்பா. அவங்க அம்மா 10 மாசத்துல சுமை இறக்கி வச்சுட்டு போயிட்டான். 20 வருஷமா அந்த சுமையை நான் தான்ப்பா சுமந்துக்கிட்டு வர்றேன். எது நடக்கக்கூடாத நான் பயந்து உன் மேல வெறுப்பாவும் கோபமாவும் நடந்துகிட்டு இருந்தேனோ அதையெல்லாம் மீறி நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பிட்டீங்க. இதுக்கப்புறமும் என் பேத்தோட ஆசையை நான் கிடைக்க நினைக்கிறது என்னால முடியாத காரியம். நர்மதாவை ஏமாச்சிராத, நர்மதாவை ஏமாச்சிராத. உங்க பொண்ணு 10 மாசத்துல இறக்கி வச்ச சுமைய நீங்க 20 வருஷமா சுமக்கிறதா சொன்னீங்க. ஆனா நான் நர்மதா ஒரு சுமையா நினைக்காம ஒரு சுகமா காலம் பூரா சந்தோஷமா வச்சு காப்பாத்துவேன் சார். எனக்கு அது போதும்பா, அது போதும். Hello. கூப்பிட்டீங்களா? Oh, we want to see all these places here. Are you a tourist guide? We are new to this place. Can you guide us? எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதுங்க. வரட்டுங்களா? கௌரவம் பார்க்காம கட்ட வண்டி எடுக்கிறேன்னு சொன்னாலும் ஒருத்தனும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். Excuse me, can you tell us which way is the lake is? Go straight and turn to your left. Can you tell us the way? Cause it don't work. Work? Oh. No work. No work. Come. I forgot. What's all this? We shall get this man. How is okay? For me. Thank you. Bye-bye. Good day. Thank you. 4 இடத்தை சுத்தி காட்டி திஸ் தட்டுன்னு சொன்னோம்னா 100 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க. படிச்ச படிப்புக்கு தான் வேலை கிடைக்கல. கிடைச்ச வேலையாவது காப்பாத்திக்க வேண்டியதான். பிஏ
கார்ல என்னையா கடக்குன்னு சத்தம்? அவர் கீழ் மாத்துறாருங்க. அது ஏன் இப்ப மாத்துறாரு? வீட்டுல சும்மா தானே இருந்தாரு, அப்ப மாத்திருக்கலாம்ல. டிரைவர், என்ன சார்? ஸ்டேஷன்ல இருந்து கீழே இறங்கணும்னு பேந்த முழிக்காத, பேத்திய தேடு. பேத்தி பேர் என்னங்க? நர்மதா. ஏப்பா வண்டி நிறுத்திட்ட? டிரைவர், ஒன்னதான்ப்பா. ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்லையாமா? இவன் ஒருத்தன் என்ன அந்த பக்கம் தனியா பேசுற? ஒண்ணு இருக்க ஒண்ணு. எல்லா இடத்துலயும் நல்லா தேடுங்க. பின்னாலே வந்துகிட்டு இருக்கீங்களே, இந்த பக்கம்லாம் போய் தேடுங்க. ஓகே சார். சார், நீங்க அமெரிக்கால இருந்து வரீங்களா? ஏன்பா என்ன பார்த்தா அமெரிக்கா இருந்து வர மாதிரி தெரியுது. சரி சரி, நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்தா வரீங்க. அமெரிக்கா? இந்த கம்பார்ட்மெண்ட்ல என் பேத்தியை காணாமே. பேத்தி? எனிபடி ஃப்ரம் அமெரிக்கா? ஹலோ, சொல்லுங்க. ஓ, இதான் இன்ஜினா? இங்க நானா? டிரைவர், என் பேத்தியை தேடினியா? ஏறி இறங்கணும் தவிர உங்க பேத்தியை சரியா தேடல சார். ஏன்பா தேடல? உங்க பேத்தியை தான் எனக்கு அடையாளம் தெரியாது ஓ, சார். அது ஒண்ணு இருக்கோ. நீ எங்க இருந்து வர்ற? இன்ஜின்ல இருந்து வரேன். இன்ஜின்ல இருந்தா? உங்க பேத்திக்கு டிரைவிங் தெரியுமா? ஒருவேளை இன்ஜினை ஓட்டிட்டு வந்தாலும் வந்திருக்கோம். அப்படியே குத்துவேன். இந்த ட்ரெயின்ல என் பேத்தி வரலைன்னா எங்க போயிருப்பா? பெரியவரே, இங்க வாங்க. வாயா இங்க. என்ன மேடம்? என்ன பண்ண? கை தட்டினேன். எதுக்காக கை தட்ட? நீங்க பிரமாதமா ஆடுனீங்க. பால் இங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிடுச்சு, அதுக்காக தான் கை தட்டினேன். பால் அடிச்சுட்ட பார்த்தல. போய் எடுத்துட்டு வரணுங்கிற அறிவு வேண்டாம்? போயா, போய் பால் எடுத்துட்டு வா. ஓடி போயா. என்ன திருடின்னு சொன்னேன்ல, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. உங்க பால வீசுங்களா? வீசியா? ஐயோ, you bloody! Uncle! ஹாய் நர்மதா. Uncle. என்ன நான் வந்தது ஆச்சரியமா இருக்கா? How are you? Fine, thank you. என்ன ஆண்டிய காணோம்? புள்ளைங்க ஹாஸ்டல்ல இருக்காங்கல்ல, குன்னூர்ல இறக்கி விட்டு வந்திருக்கேன். நீ வேணும்னா பாரு, லஞ்ச் டைத்துக்கு கரெக்டா வந்துருவா. என்ன அங்கிள், நாங்களும் உங்களை பார்க்கறது கோயம்புத்தூர் வரலான்னு இருந்தோம். நீங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட், எதுக்காக ஹில் ஸ்டேஷன் வந்தீங்க? நானே ஒரு பெரிய டாக்டர், எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா? ஹார்ட்டுக்கு தேவையான எல்லா மருந்தும் கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா நீ ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஆமா, பேச டான்ப்பா. He's inside. ஒழுங்கா இருக்காருல? சரி வா. கொஞ்சம் இருங்க. ஏமா? யோ வாயா, சீக்கிரம் வாயா. எங்க டாக்டர் வந்திருக்காருல, ஏன் மரம் மாதிரி நிக்கிற? இந்தா, இதை எடுத்துட்டு உள்ள வா. ராஜா, நீ எப்படிப்பா இந்த வீட்டுல? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இந்த வீட்டுல என்னை பத்தி எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். ராஜா, அங்கிள், ஒரு சாதாரண டிரைவரால நிச்சயமா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்கிள்? உண்மைதான் நர்மதா. அவன் டிரைவர் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் மாதிரி. வாட்? எஸ், இஸ் மை ஸ்டூடெண்ட். 4 வருஷம் என்கிட்ட தான் படிச்சான். அவனுடைய பேட் லக், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. பொருளாதாரமும் இடம் கொடுக்கல, அதனால படிப்பை பாதிலே நிறுத்திட்டான். உனக்கு தெரியாதுமா, அவன் மட்டும் படிச்சிருந்தானா இன்னைக்கு ஒரு பெரிய டாக்டரா இருந்திருப்பான். நர்மதா, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவனை நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற. இட்ஸ் நாட் குட். குட் மார்னிங் சார். கார் துடைக்கலான்னு வந்தேன். வேற ஒருத்தன் துடைச்சிட்டு இருப்பானே, அது ஏன்னு கேட்கணும் தான். அதான் வேற ஒருத்தன் வேலைக்கு சேர்த்தியாச்சுன்னு சொல்றேன். நான் என்ன சார் தப்பு செஞ்சேன்? நீ ஒன்னும் தப்பு பண்ணலப்பா. டாக்டர் சொன்னாரு நீ படிச்சவன்னு. படிச்சவனை வேலைக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லையா? நான் படிச்ச மாதிரி சார் உங்ககிட்ட நடந்துட்டேன். ஒரு வேலைக்காரனோட கேவலமா உங்க செருப்பு கூட துடைச்சிருக்கேன் சார். நீ படிச்ச மாதிரி நடந்துக்கலப்பா. நீ படிச்சவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்ன இந்த சம்பளத்துக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லையா? இந்தா 1 மாசம் சம்பளம். என்ன சார் இது? நீ 10 நாள் தான் வேலை செஞ்சிருக்க, ஆனா 1 மாசம் சம்பளம் இருக்கு. ஓகே? உண்மையிலேயே நீங்க பெரிய மனுஷன் தான். நான் 10 நாள் வேலை செஞ்சதுக்கே 30 நாள் சம்பளம் கொடுத்துருக்கீங்க. எனக்கு பெருசா வருமானம் இல்லாட்டியும் கொஞ்சமா தன்மானம் இருக்கு சார். நான் வரேன். ஏப்பா, டிரைவர் வேலை தான் இல்லைன்னு சொன்னேன்.
வேற என்ன வேலை எனக்குன்னு நீ கேட்டியா? என்ன சார் சொல்றீங்க? இன்னையில இருந்து என் பேச்சுக்கு நீ பிஏ. என்ன மாதிரி அந்த வேலையை அசிங்கப்படுத்தாதடா. 2500 ரூபாய் சம்பளம். 2500 உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வாயில தான் இந்த அம்மா பிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமே நீ அவனை கூட்டு போறதோ அவன் ஒன்ன கூட்டு போறதோ நீங்க 2 பேரும் டிசைட் பண்ணிக்கிறீங்க. அது உங்க இஷ்டம். எங்க முதலாளி என்ன சம்பளம் ஏத்தலையா? இந்த இப்பவே ஐயோ கத்தி நில்றாங்க. இன்னைக்கு என்ன டிஃபன்? உப்புமா. உப்புமா? ஐயோ இதுக்கு ஊருக்கே போயிடலாம். வேற என்ன டிஃபன்? பொங்கல். அத நான் பெருமாள் கோயில வாங்கி திங்க மாட்டேனா? கொன்னுடுவேன். அப்புறம் எதுக்கு பிஏ? அப்புறம் எதுக்கு சமயக்காரன்? வேற என்ன சாப்பிடுறீங்க? இந்த ஒண்ணு திங்க. பன்னிக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்னு அர்த்தம் இந்தியாவில் உள்ள ஜனங்களே சாப்பிடணும். உங்க பர்த்டேக்கு எனக்கு எதுக்காக துணி எடுக்கணும்? ரொம்ப அநியாயமா இருக்கே. உங்க பர்த்டேக்கு எனக்கு Dress வாங்கி கொடுங்க, சரியா போயிடும். என் பர்த்டே நவம்பர் 15ஆம் தேதி தானே. அதுக்கு இன்னும் ஒரு 5-6 மாசம் இருக்குங்க. ஏன்பா பர்த்டேக்கு துணி எடுக்க வந்தா ஒரு சுறுசுறுப்பா வேலை பாக்குறது இல்லையா? அப்புறங்க வருஷத்துல ஒரு நாள் தான் பிறந்த நாள் வருது. அதனால காசை பத்தி கவலைப்படாம காஸ்ட்லியா ஒரு 70-80 ரூபாயில துணி எடுத்துருங்க. இல்லைங்க அதுக்கும் குறைச்சலா எடுத்தோம்னா டைட்டான அண்டர்வேர் தான் கிடைக்கும். இது 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 சும்மா இருங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. சாரி. சரி நீங்க துணி எடுத்து கொடுக்குறீங்க, குத்தி கூட பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ. இவருக்கா சைஸ் ரொம்ப பெருசா இருக்குமே. இருங்க. How much is this? Just 2000. 2000 2000 ரூபான்னு சொல்லுவாங்க. அந்த 2000 Yes. பில் போடுங்க. வை இந்த கோட்டை எனக்கு போட்டா எப்படி இருக்கும்? எரும மாட்டுக்கு போட்ட மாதிரி இருக்கும். பேசாம இருடா. அந்த கோட்டை கசங்காம கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேன். ஏப்பா நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். என் பேத்தி உனக்கு கோட்டு வாங்கி கொடுத்ததுல இருந்து 2 மணி நேரமா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்றியே. வாட் ப்ராப்ளம்? அது ரொம்ப லேட்டா போனா கடைக்காரன் நம்ம மறந்துடுவான். கடை என்ன கடை கடையநல்லூர் மாரியம்மன். ஓ குலதெய்வம். ஆமாங்க. we are mistake. மிஸ்டேக். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அதாவது எங்க வம்ச வழக்கப்படி சட்டை வாங்கினாலே மஞ்சள் வைப்போம். இப்ப கோட்டை வாங்கி இருக்கனால சாமிக்கு பொங்கல் வைக்கலன்னா பட்டன் எல்லாம் பிச்சுக்கும். எல்லாரும் குலதெய்வத்துக்கு ஆடு வெட்டுவாங்க, மாடு வெட்டுவாங்க, சிக்கன் வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. நீ கோட்டையே கொடுக்குறிய. யூ ஆர் தி கிரேட். தேங்க் யூ. சீக்கிரமா வித்துட்டு வந்துடுறேன். நல்ல வேலைக்கு. அதாவது விக்கிறதுன்னா கோயில் விக்கிறதுக்கு முன்னாடி படையல் வச்சு சாமி கும்பிட்டு கோட்டை சொல்லுமா. நாளைக்கு காலையில சீக்கிரம் வர சொல்லி. ராஜா நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. அவசியம் வந்துடுறேன். அதுக்காக தான் அவசரமா போறேன். தேங்க் யூ சார். பை தி பை. ஸ்டெப் பை ஸ்டெப் 2000 ரூபீஸ் கொடுத்து கோட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. விக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க் யூ சார். This is small matter. கேவோ. பை. ஓகே. கேவோ. ஓகே. கேவோ. 2000 ரூபாய் துணி 1500 ரூபாய். 1500 ரூபாய். சரி 1400 ரூபாய். 2000 ரூபாய் துணி 1300 ரூபாய். ஏம்பா ஹலோ 1200 1100 2000 ரூபாய் துணி 1010. 2000 ரூபாய் கோட்டை 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றேன். ஒருத்தர் கூட வாங்க மாட்டேங்கிறீங்களே. நான் என்ன இந்த கோட்டை திருடிட்டு வந்தாயா விக்கிறேன்? புது கோட்டையா? ஒரு பொண்ணு ஆசையா எனக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தாயா? இன்னும் ஒருத்தர் கூட நான் போட்டு பார்க்கல. இந்த 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் நான் என்ன தண்ணி அடிச்சு சந்தோஷமா இருக்க போறேன்? என் குடும்ப சூழ்நிலை அப்படி. இந்த 1000 ரூபாய் எடுத்துட்டு போனதான் எங்க அம்மாவை 1000 ரூபாய் இல்லாம நான் வீட்டுக்கு போக முடியாதியா? என் சூழ்நிலையை ஒருத்தர் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த கோட்டை வாங்குறதுக்கு ஒருத்தர் கூடவா இல்ல? என்னையா தம்பி உன் குடும்ப கஷ்டத்தை பார்த்து இந்த கோட்டை நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார்.